ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த யூத் மீட்டிங்கில் காட் என் கூட நிறையா விஷயம் பேசினாங்க. அதில் எனக்கு ரொம்ப உணர்த்தில் ஒரு விஷயம் வந்து ஃபியர் ஆஃப் காட் தான். ஏன்னா நான் வந்து ஃபியர் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ரொம்பவே நான் டவுனாக தான் இருந்தேன் என் லைஃப்பில். நான் வந்து எப்போது எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயுமே வந்து என்னை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ், என்னோடய டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணி மட்டுமே தான் நான் என் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். காட் என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஃபியர் ஆஃப் காட் வந்து எனக்குள்ளே ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. அப்போ சந்தோஷ் அங்கிளோட மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க, ஃபியர் ஆஃப் காட் இல்லைன்னா நம்ம வந்து தேவனோட அன்பாக உண்மையாக உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் நான் வந்து அந்த தேவனோட அந்த ப்ரிஷியஸான ஒரு லவ்வை நான் உணராமலே வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவர் எனக்காக அந்த கால்வரியில் எனக்காக என்னோடய பாவங்களுக்காக அந்த எட்டர்னல் ஹெல் அவர் வந்து சஃபர் ஆனார். ஆனால் அந்த ஒரு லவ்வை நான் வந்து இவ்வளோ நாளாக உணராமலே ஒரு வேஸ்ட்டான ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு காட் கிட்ட நான் வந்து கன்ஃபஸ் பண்ணேன். நான் வந்து ஃபுல்லாக காட் எனக்கு அந்த உங்கள் மேலே இருக்கிற ஃபியர் மட்டும் இருந்தால் போதும், நான் ப்ரே பண்ணி ஐ சரண்டர் மை செல்ஃப். காட் எனக்கு அந்த ஒரு ஹோப் கொடுத்தாங்க நான் ப்ரே பண்ணப்போ. அதே ஒரு அந்த ஹோப்போடு என் லைஃப் லாங் இருக்கணும், இனி நான் ஃபியர் ஆஃப் காடில் வளரணும்னு தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமீன். ப்ரைஸ் லார்ட். எனக்கு இந்த யூத் மீட்டிங்கில் 2 திங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் எனிதிங். அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எனக்கு ஒரு சின்ன எப்போவுமே ஒன்று தோணிகிட்டே இருக்கும், நான் எப்போவுமே ஃபெய்த்ஃபுல்லாக தான் இருக்கேன், காட் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜுக்கு எழுந்திரிச்சு வண்டியில் போகிறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன், சில நேரம் ஸ்டார்ட் ஆகாது, எனக்கு லேட் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸில் வந்துட்டு எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். அது எதனால அப்படின்றது வந்துட்டு நான் அதை பெரிய காரியமாக அதை பார்த்ததே இல்லை. அண்ட் அங்கிள் வந்துட்டு ஒரு மெசேஜில் சந்தோஷ் பொண்ணு அங்கிள் ஒன்று சொன்னாங்க, இஃப் யூ ஃபியர் காட் யூ வாண்ட் ஃபியர் எனிதிங் எல்ஸ். அண்ட் அது எவ்வளோ சின்ன காரியமாக இருந்தாலும், அது பெரிய காரியமாக இருந்தாலும், அது வந்துட்டு பாவத்தில் விழுறதை குறித்து பயமாக கூட இருக்கலாம், எந்த ஃபியருமே இருக்காதுன்னு. அண்ட் அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். என்னென்னா, இஃப் ஐ லவ் காட் ஐ வில் ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம், அண்ட் இஃப் ஐ ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம் ஐ வில் ஃபியர் காட், அண்ட் இஃப் ஐ ஃபியர் ஹிம் ஐ won't ஃபியர் எனிதிங் எல்ஸ். அதான் அந்த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இட் வாஸ் அ ப்ராமிஸ் தட் காட் ஹஸ் given me, and that is that one day I will become like Jesus. And that promise comes with a condition, like every other promise in the Bible, and that is that every single day and every single moment I need to have the realization that I cannot do anything without the power of God and without the filling of Holy Spirit. And now I have the hope that one day when Jesus comes back, I will be like him. Thank you. This youth meeting was really revived my spirit with this encouraging words, and it helped me to repent from the sin which I'm holding in my past, and it confirmed to me that I'm a predestined person with the verse of Isaiah chapter 43 verse 1. Do not fear, I have redeemed you, I have called you by name, and you are mine. And I deeply convicted that I no longer belong to my past or my sin which I was holding. I belong to Lord Jesus Christ. And when I think about the Garden of Gethsemane, if Jesus had not remembered me in the Garden of Gethsemane when a soul was in agony, I'm sure that I'm completely lost, because lot of chaos and failures has happened in my life. But Jesus redeemed, and he purchased me with his precious blood, which is holy and blameless. I'm really so thankful and grateful for the great anointing, and he sealed me with his Holy Spirit and the salvation. Let me grow more and more in Christ in my upcoming days. Amen.
எனக்கு இந்த யூத் மீட்டிங்கில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஒன்று வந்து நாலேஜ் ஆஃப் காட், இன்னொன்று ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட். இதில் நான் வந்து ஃபெய்த்தை தான் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நான் இந்த 2 விஷயமும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்போயாவது சாத்தானை வந்து ஜெயிச்சிடலாம். அதே போல் இதை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னா, நான் இந்த 2 காரியம் அதில் நான் ஃபெய்த் என்கிட்ட இல்லைன்னா எனக்குள்ளே நான் சாத்தான நிறையா வேலை நடக்கும். நான் அதில் தவறி போடனாரும் இருந்தேன். ஆனால் இது மூலயமா நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தேன். அதே மாதிரி யூத் மீட்டிங்கில் ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சிருந்தாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், எத்தனை டைம் நான் விழுந்தாலும் என்னோடய கிராஃப் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கணும், டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு உணர்ந்தேன். அதுபோல் நான் எல்லாத்துலேயும் நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் விசுவாசமாக இருந்தேன்னா ஆண்டவர் சொல்லுவார், யூ ஆர் மைன். தேங்க்யூ. ப்ரைஸ் த லார்ட். இந்த யூத் மீட்டிங் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கால்வரியோட லவ் பற்றி எனக்கு ரொம்பவே உணர்த்தப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஜீசஸ் ப்ரெஷியஸ் பிளட்டில் என்னை ரிடீம் பண்ணாங்க. அதனால எந்த பார்ட் ஆஃப் த பாடியும் நான் எனக்காக இனிமேல் யூஸ் பண்ணாமல் என்னை ரிடீம் பண்ணவங்களுக்காக யூஸ் பண்ணணும். என்னோடய தாட்ஸோ ஐஸோ என் ஹேண்ட்ஸ் எல்லாமே நான் ஜீசஸ்க்காக யூஸ் பண்ணணும், என்னோடய வில்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு எப்படி மேக்டலின் வந்துட்டு ஈவன் அவங்க 12 டிசைபிள் ஒருத்தங்க சூஸ் ஆகாமல் இருந்தால் கூட எப்படி ஜீசஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க ஜீசஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க தான் விட்னஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நானும் ஜீசஸ் இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு நம்பிக்கை சாட்சியாக இருக்கிறீங்க. ஆமீன். நான் அதிகமாக உணர்த்தப்பட்ட காரியம் என்னென்னா பெருமை. எனக்குள்ளே கொஞ்சம் பெருமை இருந்தாலும் வந்துட்டு நான் நரகத்துக்கு போயிடுவேன். தேவன் வரப்போ அவருடைய சமூகத்தில் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ நான் எனக்குள்ளே கொஞ்சம் பெருமை இருந்தாலும் அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய சமூகத்திலே இருக்க முடியாதுங்கிற காரியம் வந்துட்டு என்னை அதிகமாக உணர்த்துச்சு. ஸோ அதனால் நான் தாழ்மையிலேயே வளரணும், தாழ்மையில் தரிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். 2வது காரியம் வந்துட்டு விசுவாசம். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்துட்டு தேவன் என்னை தூக்கிட முடியும். ஆனால் நான் விசுவாசிக்கலை அப்படின்னா தேவனுடைய மகிமையை வந்துட்டு நான் பார்க்க முடியாது. 3வது காரியம் வந்துட்டு நான் 4 விஷயம் வந்துட்டு ஆண்டவர் வர வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். அதில் முதல் காரியம் வந்துட்டு தேவன் என்னை எவ்வளோவா நேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். அதே போல் பாவத்தின் மீதும் உலகத்தின் மீதும் எனக்கு வெறுப்பு கொடுங்க ஆண்டவரே, அதையும் தொடர்ந்து கேட்டே இருக்கணும். 3வது வந்துட்டு எப்பொழுதும் நான் கேட்குறவனாவும் தேடுகிறவனாவும் தட்டுகிறவனாவும் வந்துட்டு அவருடைய சமூகத்தில் காணப்படணும். 4வது அவருடைய அபிஷேகத்துக்காக நான் தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருக்கணும். இது நான் தொடர்ந்து செய்கிறப்போ என் வாழ்க்கை வந்துட்டு மாறும் அப்படிங்கிறத நான் உணர்த்தப்பட்டேன். ஆமீன். ஸோ ப்ரைஸ் லார்ட். நான் யூத் மீட்டிங் போகும்போது நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸாக போயிருக்கேன். போகும்போது நான் வந்து ஒரு 5 to 6 கொஷின்ஸோடு போவேன். லைக் எனக்கு இந்த இதில் தான் எனக்கு வந்து கிளியர் கான்ஷியஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் இந்த வருஷம் நான் போகும்போது எப்படி போனால் 2 கொஷின்ஸில் தான் போனேன். ஒன்று வந்து ஜீசஸ் நீங்கள் வந்து என்னை நிஜமாகவே என்னை லவ் பண்ணி நீங்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தனால தான் நான் உங்கள் சபையில் இருக்கேனா அப்படின்னு ஒரு கொஷினில் போனேன். இன்னொன்று வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட நான் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷனில் இருக்கணும், அவங்க ஒருத்தவங்கள பார்க்கும்போது ஹவ் ஐ ஹாவ் டு ட்ரீட் தம் அப்படின்ற ஒரு 2 கொஷின்ஸோடு போயிருந்தேன். அங்கே போனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து லவ் ஆஃப் காட் பற்றி தான் பேசினாங்க. ஸோ பேசும்போது
லைக் நீங்கள் வந்து இப்போது நான் இருக்கேன்னா நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எவ்ரி சிங்கிள் மொமெண்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் மினிட்ஸான ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஹீஸ் ரிட்டன் டவுன் அப்படின்ற ஒரு வேர்ஸ் நான் அங்கிள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வேர்ஸ் கேட்கும்போது ஓகே நம்ம வந்து நம்மளை பற்றி காட் வந்து முன்னாடியே சூஸ் பண்ணி நம்ம வந்து நான் வந்து அவங்களோட பொண்ணு அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்தனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு கொஷினுக்கான ஆன்சரை ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து லைக் ஆப்போசிட் அந்த பர்சன் கூட நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் ஜாப். டிசம்பர் டைமில் நான் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தான் எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல போத் ஃபீமேலும் இருப்பாங்க மேலும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் எப்படி ஒரு காட்லி பர்சனாக நான் அங்கே எப்படி என்னை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஷனில் இருக்கும்போது அதையுமே அங்கே மெஹன் ஆண்டி சொன்னாங்க. சந்தோஷ் அங்கிளும் நிறையா அதை பற்றி ஷேர் பண்ணும்போது 1 Corinthians chapter 6 சொல்லியிருப்பாங்க, நம்ம பாடி வந்து கிரைஸ்டோட ஆலயமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எந்த விதத்துலேயுமே கரைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து என்ன கொஷின்ஸ்க்கான எல்லா ஆன்சருமே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ என்னோடய பாடி வந்து ஹோலி பர்சன் தங்கி இருக்கிற இடம், அதை நான் எப்படி பாதுகாத்துக்கொள்ளணுன்னா அவங்க வந்து ஜீசஸ் இருக்காங்க அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற கமாண்ட்மெண்ட்ஸை நான் கீழ்ப்படிஞ்சாலே என்னால் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத எனக்கு வெளிச்சமாக இருந்துச்சு. அதுக்கு மூலிமா உபதி அங்கிள் வந்து அவங்களோட டெஸ்ட் மணி ஷேர் பண்ணும்போதும் அதை வச்சு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. லிட்டரலி அவங்களோட டெஸ்ட் மணி கேட்கும்போது ஐ வாஸ் லிட்டரலி க்ரைடு. என்ன நம்ம என்ன நினச்சி நம்ம கேட்ட கொஷின்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஃபுல்லாக 100%ஓட ரிசல்ட்டோடு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன் ஓகே காட் வந்துட்டு நான் வந்து அவங்களோட யோர் மைன் அப்படின்னு என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ மீன் ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி யூத் மீட்டிங்கில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா தாகம் ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் அதுதான் எனக்கு உணர்த்ததெல்லாம் இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட்டு தான் நம்ம வாழ்க்கையில் கிரைஸ்ட் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணுன்னா இந்த தேர்ஸ்ட் வேணும். அந்த தேர்ஸ்ட் வேணும்னா நம்ம 3 விஷயம் நம்ம வாழ்க்கையிலேருந்து தேர்ஸ்ட்டு இல்லாமல் பண்ணுறதுக்கு 3 விஷயம் சொன்னார் வின்சென்ட் அங்கிள். அது என்னென்னா பியர் ப்ரெஷர், லேசினஸ், கியூரியாசிட்டி. பியர் ப்ரெஷர் வந்து எனக்கு ரொம்ப உணர்த்தலாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் பைபிள் படிக்கும் போதோ ப்ரேயர் பண்ணும் போதோ மித்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். மித்தவங்க என்ன நினைப்பாங்க நான் பைபிள் படித்தா எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் அது மாதிரிலாம் நான் இல்லாமல் நான் அதெல்லாம் இது பண்ணாமல் நான் கரெக்டாக பைபிள் படிச்சுட்டு கரெக்டாக கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு இதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லேசினஸ் என்னென்னா நான் சில டைம் நான் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நான் வரும்போதோ சோம்பேறித்தனப்பட்டு நான் ப்ரேயர் பண்ணாமல் விட்டு நான் அதே மாதிரி பைபிள் படிக்காமல் இருந்துருவேன். அந்த மாதிரி லேசினஸ் இல்லாமல் இருக்கணும்னு லேசினஸ் இல்லாமல் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ப்ரைஸ் த லார்ட். எனக்கு வந்துட்டு இந்த டைம் யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். எனக்கிட்ட காட் பேசினது ஃபெய்த் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் காட் எது வேணால் செய்ய முடியும்னு. இது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு யூத் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாளே காலேஜ் வச்சுருந்தாங்க. ஒரு சட்மிஷன் ரிவ்யூ வந்தது. நான் அதுக்காக எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட்டும் பண்ணல. நான் ரொம்ப பயமாகவே இருந்தேன், நாளைக்கு போனால் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போது நைட்டு சந்தோஷ் அங்கிள் சொன்னால் எனக்கு ஒரு வேர்ஸ் ஞாபகம் வந்துச்சு. நேற்றை விட இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும், நாளைக்கு எப்படி இருந்தாலும் காட் என் கூட இருக்கும்போது அந்த நாள் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஃபெய்த்லேயே அடுத்த நாள் போயிருந்தேன். அடுத்த நாள் போகும்போதும் எந்த ஃபேக்கல்ட்டியுமே அந்த நாள் வரல. அதனால நான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் காட் என் கூட இருக்கும்போது எந்த நாள்னாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு.
இதுக்காக நான் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் காட் என்னோட இருக்கும்போது அது வந்துட்டு நான் எந்த ஃபியரும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு தைரியமாக இருந்தது. ஐ மீன் யூத் மீட்டிங்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கே யூத் மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ண ஒவ்வொருக்காகவும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து யூத் மீட்டிங்கில் என்ன உணர்வாக இருந்துச்சுன்னா, பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஹீப்ரூ சாப்டர் 12 வேர்ஸில் ஃபஸ்ட்டு வேர்ஸில் வந்து அதிகமாக டீப்பாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த யூத் மீட்டிங் வந்து இருந்துச்சு. யுவர் மைண்ட் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டவனாக இருந்தேன்னா, நான் வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறவனாக இருப்பேன்னா, டேக் மை லைஃப் லார்ட் லெட் இட் பி அப்படின்னு சொல்கிறவனாக இருப்பேன். எனக்குள்ளே நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னா, சம்டைம்ஸ் வந்து நான் டேக் பேக் பண்ணுறவனாக இருந்தேன் அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து உணர்த்தினார். அப்புறம் அங்கே ப்ராமிஸ் என்னென்னா, யூ வில் பி லைக் ஜீசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அப்படி யூ வில் பி லைக் ஜீசஸ்னு அப்படின்னா நீ என்ன பண்ணுறவனா இருக்கணும்னா, அவர் வந்து நான் ஃபாலோ பண்ணுறவனா இருக்கணும் அப்படின்னாங்க. இதில் வந்து அவர் அந்த ஸ்டோரியை வச்சு வந்து கனெக்ட் பண்ணி வந்து சொன்னாங்க. என்னென்னா, எலியேசரை வந்து பரிசுத்தவானவருக்கு ஒப்புமையாகவும் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லும்போது, நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கேன்னா, அந்த வில்டர்னஸுக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப விழுந்து போகிறவனாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உணர்த்தப்பட்டேன். அதுக்கப்புறம் விசுவாசத்தில் வந்து நான் எவ்வளோ குறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்தப்பட்டேன். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கிறவங்கள யாரும் வந்து அதிகமாக தாகம் உள்ளவங்களாங்களோ அவங்க வந்து முதலாக நிரப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே அதில் நான் இருக்க மாட்டேனோ அப்படிங்கிற அந்த டவுட் வந்து எனக்குள்ளே வரதை வந்து நான் உணர்த்தப்பட்டேன். அப்போ நான் விசுவாசத்தில் எவ்வளோ குறைவனாக இருக்கிறவங்க தேவனை வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இன்னொன்று காரியம் என்னென்னா, ஜாக்பன் பிரதர் பேசும்போது ஆடியோ வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போது 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நார்மலாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். அப்போ நார்மலாக இருந்தேன். அப்புறம் 10 மினிட்ஸ் ஆச்சு, 15 மினிட்ஸ் ஆச்சு. அப்போது வந்து அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் கேட்கும்போது, யாரெல்லாம் வந்து உங்கள் ஹார்ட்டில் வந்து இம்பேஷன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொல்லும்போது வந்து அந்த டைமில் வந்து எனக்குள்ளே அந்த இம்பேஷன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. அப்போ அதில் நான் உணர்த்தப்பட்டது என்னென்னா, தேவன் சொன்னார், நான் நடத்தி போகிற வழியில் எல்லாத்துலேயுமே நீ இப்படி தான் வந்து உன்னோட இம்பேஷன்ஸில் வந்து நீ காட்டிகிட்டே தான் இருக்க அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து பேசினார். அப்புறம் இன்னொரு காரியம் என்னென்னா, லாஸ்ட் செஷனில் வந்து மகதலேனா மேரி குறித்து வந்து பேசினாங்க. அந்த ஆட்டிடியூட் எப்படின்னா, எனக்குள்ளே என்னென்னா, எனக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அநேக நேரங்களில் வந்து நான் சோர்ந்து போயிருக்கேன். பட் ஆனால் மகதலேனா மரியில் வாழ்க்கையில் அப்படி இல்லை. கலிலேயாவிலிருந்தே வந்து ஆண்டவரை வந்து ஃபாலோ பண்ணறதுக்கு வந்து அதான் சீசர்களை சூஸ் பண்ணும்போது கூட அந்த இடத்துல மேபி இருந்திருக்கலாம். பட் அப்போ கூட அவங்க அஃபெண்ட் ஆகாமல் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து சந்தோஷ் பொன்பதர் வந்து பேசினார். அது வந்து எனக்கு ரொம்ப உணவாக இருந்துச்சு. ஆண்டவனுக்கு எனக்கு எந்த காரியத்தை தராரோ தரலையோ, பட் அது எனக்கு மேட்ரு இல்லை. நான் வந்து அவரை வந்து நான் ஃபாலோ பண்ண முடியுங்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உணர்த்தப்பட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு வந்து ரொம்பவுமே யூத் மீட்டிங்கில் வந்து உணர்வாக இருந்த விஷயம் 2 விஷயந்தான். ஒன்று வந்து பாவம், இன்னொன்று வந்து நான் மனம் திரும்புது. இதை பற்றி தான் எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்துட்டு இந்த 2 விஷயமே வந்துட்டு காட் கிட்ட இருக்கிற அன்பை வந்துட்டு நம்ம விட்டு பிரிக்கிறதா இருக்குது. அதனால் உலகத்துலேருந்து பிரிக்கிறதா இருக்குது. அதனால் நான் வந்துட்டு உலகத்தோட வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தோம்னா அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு நிலையில்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து மனம் திரும்புதலில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டைம் இருக்குது, நம்ம இன்னும் வந்து மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினாங்க. அதில் வந்துட்டு
இன்னும் ஒரு நிமிஷம்தான் இன்னும் ஒரு நிமிஷம்தான் இருக்குது. இனியும் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காம ஜீசஸ்க்காக இனி வாழணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த கெட்ட குமாரன் எப்படி உலகத்தில் போயிட்டு அவனால் அந்த லைஃப்பை வாழ முடியாமல் திருப்பி ஜீசஸ் கிட்ட வந்தானோ, அந்த மாதிரி தான் நானும் இவ்வளோ நாள் வந்துட்டு வேர்ல்டுக்காக ஒரு லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் வந்து உலகத்துலேருந்தும் பாவத்துலேருந்தும் போய் மறுபடியும் ஜீசஸ் கிட்ட வந்து என் பாவத்தை உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்துட்டு உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதா எனக்கு வந்துட்டு ஒரு தாட் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் யூத் மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு உணர்வை தந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக எடுக்க முடிஞ்சுது. அதுக்காக நான் வந்துட்டு நன்றி உள்ளவளாக இருக்கேன். அப்புறம் நான் வந்து ஜீசஸ் கிட்ட போகிறதுக்கு இன்னும் எனக்கு பாவம் வந்துட்டு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய லைஃப்பை விட்டுட்டு நியூ லைஃப்பை ஜீசஸ்க்காக வாழணும், ஃபேத்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் லார்ட். ஸோ நான் வந்து யூத் மீட்டிங் வந்து இந்த வருஷம் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இது எனக்கு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தனால போவேன்ட்டு ஒரு இதே இல்லை. ஆனால் தேவன் வந்து எனக்கு கிருபையாக வந்து இது பண்ணி நான் போகணுன்ட்டு ரொம்ப இதாக இருந்தேன். ஆண்டவரே நான் போன வருஷம் நான் போகலன்ட்டு, ஆனாலும் இந்த வருஷம் நான் போன எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு பண்ணப்போ தேவன் வந்து எனக்கு உதவி செஞ்சார். எல்லாமே எனக்கு எல்லா பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து என்ன உணர்த்தப்பட்டதுன்னா கர்த்தருக்கு பயப்படல பயம், அந்த ஒரு இதை பற்றி. ஸோ இத்தனை நாள் நான் என்ன பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து ஃபியர் ஆஃப் காடை நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன்னா, நான் வந்து பாவம் ஏதாவது செஞ்சுட்டேன்னா நான் ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து நான் நரகத்துக்கு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு ஃபியர் ஆஃப் இதான் என்கிட்ட இருந்துச்சு. தவிர அந்த இதாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு லவ் ஆஃப் இதே நான் பார்க்கல, அந்த ஃபியரில் ஒரு லவ்வே நான் பார்க்கல. அந்த ஃபியர் ஆஃப் காடில் வந்து நான் எதை தப்பு பண்ணிட்டேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன், அந்த ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இது எப்படின்னா, ஒரு குமாரன் வந்து இருக்கான், அவன் தப்பு செஞ்சுட்டானா அவங்க அப்பா அடிப்பாங்க. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவன் தப்பு செஞ்சானா எதுக்கு அவன் தப்பு செய்ய மாட்டான்னா, அவங்க அப்பா இருக்கார், நம்ம தப்பு செஞ்சால் அடிப்பார், அந்த ஒரு இதாக இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் எப்படி பார்த்தேன்னா, நான் தப்பு செஞ்சேன்னா எங்கள் அப்பா வருத்தப்படுவார், அந்த அன்பு எங்கள் அப்பா இப்படி நான் பண்ணுறனால அவர் வருத்தப்படுவார், அந்த ஒரு இது இல்லை, அந்த பயத்தினால இருந்ததான். அது இருந்தனால நான் திருப்பி பாவத்துக்குள்ளே விழுந்து, அவர் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எப்படின்னா பாவம் செய்யாமல் இருப்பேன். போயிட்டாருன்னா அவர் தான் இல்லை, அந்த ஒரு தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் வந்து சாம்பர்கீஸ் பிரதர் சொல்லும்போது, நீங்கள் எப்படி கேட்கணும்னா, லார்ட் ஷோ மச் ஹவ் யூ லவ் மீ, நீங்கள் என்னை எவ்வளோவா நேசிக்கிறீங்க அதை எனக்கு காட்டுங்க. ஏன்னா அந்த கல்வாரி அன்பை நம்ம வந்து நல்லா எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு தெரியும் அவர் எனக்கு என்னை எவ்வளோ முந்தி அன்பு கூர்ந்திருக்காரு. அந்த ஒரு இது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப என்னோடய திங்கிங்கே மாற்றிருச்சு. நம்ம தேவன் வந்து நம்ம எப்படி பயப்படணும், அந்த ஒரு இது நான் வந்து அதை குறித்து தான் நான் வந்து ரொம்பவே ஆண்டவரே எனக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துங்க, நீங்கள் எவ்வளோ நேசிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து ரொம்பவே இதாக வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பாவத்து அந்த சாம்பர்கீஸ் பிரதர் வந்து அதை சொல்லும்போதே என்னென்னா, இன்னும் பாவத்து மேலே அதிகமான வெறுப்பு தாங்க, அந்த ஹேட்ரட் டுவர்ட்ஸ் சின் அது. அண்டு அடுத்த மூணாவது விஷயம் என்னென்னா, கீப் ஆன் சீக்கிங், நாக்கிங், ஆஸ்கிங். நான் இது எப்படி இருக்கணும்னா, நார்மலாக எப்போவுமே சும்மா சொல்லணுன்னா, காலைல எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணோம். ஐயோ வீட்டில் ப்ரேயர் பண்ணலன்னா வீட்டில் கேட்பாங்களே, பைபிள் படிக்கலாம் வீட்டில் கேட்பாங்க, அப்படி இல்லாமல் இன்றைக்கி கேட்ட மாதிரியும் அங்கே எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் காலையில் எழுந்துச்சு நீங்கள் எப்படி கேட்குறீங்க, நம்மளோட இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாரு தவிர நம்ம எப்படி சும்மா கடனுக்கு போகிறோமான்லாம் தேவன் பார்க்கல, நம்மளோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு இதை தேவன் பார்க்குறாருன்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவரே நான் என்னோட அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சா, ஆண்டவரே
இன்றைக்கி நான் போகிறேன், எனக்கு உங்கள் கிருபை தாங்க, உங்களோட இது தாங்க, பலத்து தாங்க, கிருபை தாங்க நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். பைபிள் மெடிடேஷனாலும் சரி, எனக்கு வந்து நிறையா இது வந்து நான் உணர்த்தப்பட்ட எனக்கு நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. இப்போது லாஸ்ட் இயர் நான் இருந்ததோட இந்த இதுவும் அப்புறம் நான் கடைசி முடிச்சுட்டு வரப்போ, ஆண்டவரே நான் வந்து இங்கேருந்து போகிறேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்றப்போ ஜான் 14:16 வந்து அது ஒரு ஐ வில் கிவ் அ சென்டர், ஐ வில் கிவ் எ ஹெல்ப்பர். நான் உனக்கு ஒரு தேட்டர்னு வர தருவேன், அவர் உன்னை பார்த்துப்பார், அவர் யாருன்னா அவர் தான் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னாரு. அவர் செகண்ட் டேயில் அவர் கேட்கும்போது நான் வந்து எல்லோரும் ப்ரே பண்ணப்போ நானும் வந்து ரொம்ப இதாக இது பண்ணேன். அப்போ எனக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பேர்டன் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு இது வந்து இன்னும் அதிகமாக நான் கேட்கணுன்ற இது வந்து இன்னும் பரிசுத்தவன்கிட்ட இன்னும் அதிகமாக கேட்கணும். இந்த யூத் மீட்டிங்கில் 3 நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பி கன்சிஸ்டன்ட், கீப் ஆன் ஆஸ்கிங். அது எப்படி இருக்கணும்னா, நாங்கள் யூத் பிரதர்ஸ் யாரோ பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, எப்படின்னா உனக்கு பரிசுத்தவனர் வந்து ஆண்டவர் எப்படி நீ தரணும்னா, அவரே மேலேருந்து என் தம்பி இந்த பையன் ஆள் கொடுப்பேன் தான் வச்சுக்கோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி கேட்கணும். அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாளில் இல்லை, அது ஒரு 2 மாதமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், கேட்டுகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு நாள் கேட்டு 1 வாரம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் இன்னொன்று அது கேட்டு நான் என்ன இது பண்ணேன்னா, அதில் என்ன சாம்பர்கீஸ் சொன்னால், நாட் பை ரெசல்யூஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். அதான். ஸோ நான் வந்து எனக்கு அது சொன்னோடனே எப்படி திடீர்னு இது வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு இதான் ஞாபகம் வந்துச்சு. எவ்ரி ஜனவரி பிகம்ஸ் ட்ரீம் அண்ட் எவ்ரி டிசம்பர் ஷோஸ் ரியாலிட்டி. எப்படின்னா, நான் வந்து எப்பவுமே ஒவ்வொரு ஜனவரி ஆரம்பிக்கிற போதும் இந்த வருஷம் நம்ம தான் எல்லாம் செய்ய போகிறோம், அப்படி ஒரு இதுவும் இருக்கும். ஆனால் அந்த டிசம்பரில் வரப்போ தெரியும், ஒன்றுமே பண்ணல, எல்லாம் சும்மா தான், அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் அவர் சொன்னப்போ வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன் டிட்டர்மினேஷனில் எடுக்காதீங்க. இந்த லைஃப் வந்து இஸ் இம்பாசிபிள் டு லிவ் பை மென், ஆஸ்க் காட், ஒன்லி காட் கேன் ஹெல்ப் யூ அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து அது உண்மையில் ஏதாச்சும் நான் ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் டெய்லி எனக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள், என் கூட எனக்குள்ளே இருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து இந்த இத்தனை நாள் வந்து ரொம்பவே பிளெஸ்ஸிங். எனக்கு வந்து தேவன் வந்து என் கூடயே வந்து ஒவ்வொரு இதிலும் ஹெல்ப் பண்ணார். ஒவ்வொரு நடத்துனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அவர் வந்து கிருபையாக வந்து எனக்கு ஒருத்தர் கைட் பண்ண மாதிரியே நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த யூத் மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப இதாச்சு. ஐ மீன் இந்த இது அடுத்து யூத் மீட்டிங் நான் போவேனா இல்லைன்னு தெரில, ஏன்னா எனக்கு எப்படி தேவன் சூழ்நிலை எப்படி வச்சுருக்கான்னு தெரில. ஆனால் எனக்கு இப்போ கொடுத்துருக்க இந்த இதில் வந்து நான் வந்து ரொம்ப முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணி அவர் எனக்கு கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதை வந்து நான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண அவருக்கு பிரியமாக வாழ தேவன் எனக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். நானும் கூட தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னையே கூட யூத் மீட்டிங்க்கு போகிறதுக்காக நான் வந்து நிறைய திங்க் பண்ணிட்டுருந்தேங்கன்னா, நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன், நம்மளுக்கு யூத் கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்குள்ளே நிறைய தாட்ஸ் இருந்தது. அதையும் மீறி தேவன் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய நோக்கத்தை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணவும் எனக்கு உதவியாக இருந்தது. நான் வந்து 2 காரியத்தை பற்றி மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கினேன். என்னென்னா, இளையகுமாரன் கதையை ஸ்டோரி சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப என்னோடய லைஃபவே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ வந்து இளையகுமாரனுக்கு வந்து ஒரே ஒரு தாட் தான் இருந்தது, நம்ம வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டோம், ஆனால் நம்ம அப்பா கிட்டே போனால் அப்பா வந்து நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்ற ஒரு இருதயம் இருந்தது. அதே போல் தான் நிறைய நேரத்தில் நானும் பாவத்தில் விழும்போது நம்ம போவோம் அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு வராது. விழுந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போகும்போது தான் நான் ரியலைஸே பண்ணுவேன். எனக்கு அந்த சந்தோஷ் பிரதர் ஒரு வேர்ட் சொன்னார், உன்னோட லைஃப் வந்து இது வரைக்கும் எவ்வளோ வேணால் கீழே போயிட்டு இருக்கட்டும், அழிஞ்சியே போயிருக்கட்டும், ஆனால் வந்து நீ இப்போ திரும்பி வந்தீன்னா உனக்கு ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை வந்து அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போது வந்து தேவன் வந்து என்னை பார்த்து நீ என்னுடையவள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுது. அதே போல் வந்து இன்னொரு காரியம் என்னென்னா, மேகன்ஸ்ட்ட பேசும்போது வந்து நம்மளுடைய தாட்ஸ் லைஃப்பை வந்து நம்மளால் வந்து சிறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதுக்கான ஒரு வேர்ட்ஸை கொடுத்து எனக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. என்னென்னா 2 கொரிந்தியர் 10:5 எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு
கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போது அந்த தாட்ஸ் லைஃப்பை வந்து நம்மளால் வந்து சிறைப்படுத்த முடியும். யாருக்குள்ளே அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆமீன். ப்ரைஸ் த லார்ட். யூத் மீட்டிங் போனது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீ என்னுடையவன் அப்படின்னு ஜீசஸ் சொல்லும்போது வந்து நான் வந்து அவருக்கு சொந்தமானவன் அப்படின்னா வந்து நான் என்னோடய சித்தத்தின்படி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழல, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ என்னை பற்றி அந்தபடி வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டேவே சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து ஒரு 1 கொரிந்தியர் 6:15 வந்து ஒரு வேர்ட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்க அவயங்கள் எல்லாமே வந்து ஜீசஸுக்கு சொந்தமானது. அதை வச்சு அதை அசுத்தப்படுத்தி பாவம் செய்கிறது வந்து வேசியோட ஒன்றா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய வாயை வச்சோ இல்லைன்னா என்னோடய சிந்தனையிலையோ ஒரு யாராவது பற்றி பொய் பேசும்போதோ இல்லைன்னா யாராவது பற்றி தப்பாக பேசும்போதோ நான் வந்து வேசியோட ஒன்றா இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ரொம்ப எச்சரிப்பாக இருந்தது. இதுக்கு மேலே பாவத்தில் இல்லாதபடி இந்த வசனம் வந்து என்னை காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபியர் ஆஃப் காடுங்கிற விஷயத்தில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வந்து உலக விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறவனாக இருக்கேன். இப்போ ஃபியர் ஆஃப் காட் இருந்தால் நம்ம உலகத்தில் இருக்க எந்த இதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உலகத்தில் இருக்க எனக்கு மற்றவங்கக்கிட்ட போய் பேசுறதுக்கே வந்து பயப்படுறவனாக தான் இருக்கேன். இங்கே வந்து முன்னாடி நின்று பேசுகிறது, நாளைக்கு அடுத்த வாரம்னு சொல்லி இப்போ கடைசியாக நான் வந்து பேசுகிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எனக்கு பயப்படுறவனாக இருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஃபியர் ஆஃப் காடுங்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த விஷயத்தில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்ல்ட்லி பீப்புளோட மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு விக்டர் பிரதர் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நான் இன்னும் போன வருஷமும் இதையே தான் சொன்னேன். இந்த வருஷமும் என்னால் முடியல. அப்படிங்கும்போது என்னால் முடியாது, ஜீசஸால் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் நான் ஜீசஸை போல் மாறணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். தேவன் தாமே உதவி செய்வாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூத் மீட்டிங்கான செஞ்ச தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த யூத் மீட்டிங்கில் போகும்போது கூட நீ என்னுடையவள் அப்படின்னு கேட்கும்போது நான் நினச்சிருந்தேன், ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது நான் வெறுமையாக வரக்கூடாது, நான் வந்துட்டு எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும், நான் உங்களுக்குன்னு இது மேலே முழுமையாக வாழ்கிறவளாக தான் வரணும்னு நான் ப்ரே பண்ணிட்டு தான் போனேன். சந்தோஷங்கள் பரிசுத்தம் எனக்குள்ளே ஒரு கட்டத்தில் நடத்தும் போது தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக எல்லாருமே தேவ சமூகத்துக்கு போகும்னு சொல்லும் போது நான் அந்த மாதிரி போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப அவிசுவாசமாக இருந்துச்சு. ஆண்டவரே நான் எவ்வளவா பாவம் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் சமூகத்தில் வர நான் தகுதியா, நான் இவ்வளோ இதரம் இருந்தும் நீங்கள் நேசிக்கிறீங்களா, இப்போவும் நேசிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அவிசுவாசமாக இருந்துச்சு. நான் இப்படி ஜோமனவே தகுதி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் போது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெசேஜில் சந்தோஷங்கள் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, அவிசுவாசம் தான் ஆண்டவர் அன்புலேருந்து எந்த பாவம் நம்மளை பிரிக்காது, ஆனால் அவிசுவாசம் நான் பிரிச்சிட்றோம், நான் என்னோடய அவிசுவாசம் தான் ஆண்டவர் அன்புலேருந்து என்னை பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப அந்த இடத்துல வெளிச்சமாக இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை அப்போ உணர்த்தும் போது நான் ஜெபம், ஆண்டவரே என்னோடய அவிசுவாசம் உங்ககிட்டேருந்து என்னை பிரிச்சிட வேண்டாம், நான் வந்துட்டு இன்னமாக உங்களுக்குள்ளே நான் வளர்றவளாக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் வந்துட்டு நான் இங்கே என்னை நிரப்பாமல் நான் இங்கே இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இந்த ஹால்லேருந்து எத்தனை பேர் போனாலும் நான் இந்த இடத்த விட்டு நீங்கள் என்னை நிரப்பாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை நிரப்பினார். வரக்கூடிய கல்லுக்கள்லையும் ஆண்டவருக்குன்னு உண்மையாக வாழும்படி எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. ஆமீன்.
தேவன் கொடுத்த யூத் மீட்டிங்காக நன்றி. இதில் வந்து யூத் மீட்டிங் போனதில் ரெண்டு விஷயத்தில் நான் உணர்த்தப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஹிப்போக்ரஸி வந்து ரொம்ப ஒரு டெர்பிளான சின். நான் வந்து மாய்மாலமாகவே இருந்தேன்னா தேவன் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தே இருக்காது. தேவன் வந்து என்னை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் வந்து எனக்கு உணர்த்தினார். அதுலேருந்து மனம் திரும்ப எனக்கு உதவி செஞ்சார். செகண்ட் வந்து விக்ட்ரி ஓவர் சின். போன வருஷமே யூத் மீட்டிங் போனேன், என்கரேஜ் பண்ணப்பட்டேன். ஆனால் மறுபடியும் நான் உலகத்துக்குள்ளே வரும்போது மறுபடியும் பாவத்தில் வந்து விழுகிறவளாக தான் இருந்தேன். அப்போ வந்து சந்தோஷங்கள் வந்து ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சார். நான் எவ்வளோதான் கீழே விழுந்து எந்திரிச்சாலும் என்னோடய கிராஃப் வந்து மேலே தான் போயிருக்கும், நான் வந்து கீழே போயிருக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அப்புறம் வந்து மைக்கா 7:8 அந்த ஒரு வசனத்தை வந்து தேவன் எனக்கு கொடுத்தாரு. வென் ஐ ஃபால் ஐ ஷால் ரைஸ் அப்படின்னு தேவன் எனக்கு அந்த வார்த்தை கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் எவ்வளோதான் விழுந்து எந்திரிச்சாலும் இவென்ச்சுவலி ஐ வில் பி லைக் ஜீசஸ். தேங்க்யூ. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உணர்த்தல இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஃபெய்த்து. நான் ஃபெய்த்துங்கிற விஷயத்தில் வந்து டக்குன்னு விழுந்துருவேன். என்னால் வந்து தேவனுக்காக வந்து நிற்கணுங்கிற அந்த ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக ப்ரேயரும் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னால் அவருக்காக நிற்கவே முடியாது. அப்போ வந்து அங்கிள் சொல்லும்போதும் நீங்கள் ஃபெய்த்தில் வந்து நீங்கள் வந்து தேவன்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும், அதில் நிரப்பப்பட. அப்போ தான் அவர் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இல்லைன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ வந்து எனக்கு அப்போ ஒரு வசனம் வந்துச்சு. பவுல் சொல்லியிருப்பார், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அவர் வந்து சொல்லியிருப்பார். அப்போது எனக்கு அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் இது வந்து உண்மையாகணும், நம்மளும் அது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அவருக்காக அப்படிங்கிறது. செகண்ட் வந்து மகதலேனா மரியாளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து 12 டிசைபிள்லாம் அவங்களும் வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்தாலுமே ஆனால் நான் அவருக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போனார். ஃபஸ்ட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அவரோட உடம்பையாவது எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அவர் வேணும்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து அவர் பரிஞ்சு பேசினாங்க. அப்போது நான் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் வந்து அந்த இடத்துல என்னால் நிற்க முடியுமா, நான் அவருக்காக வந்து பேச முடியுமா அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். நானும் அந்த மாதிரி அவருக்காக வாழணும், அவருக்காக வந்து விசுவாசத்தில் உண்மையாக இருக்கணும், யாரை கண்டு எதை கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டேன்.